அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 81. திசைவேழர் போருக்கான அவசியம் இப்போ என்ன இருக்குது, கபிலர் மூலமாக சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தலாமே அப்படின்னு கிளப்பி விட்டு போயிடுறாரு மூவேந்தர்களையும். இப்போ யார் அனுப்பியிருக்காங்க கபிலர் கூட பேச்சுவார்த்தை நடத்த, அதாவது கபிலரை இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம வாட்படை தளபதி சாகலைவன் அனுப்புனாங்க. இந்த சாகலைவன் வந்த தேர் எங்கள் நாகக்கரட்டோட அடிவாரத்திலேயே இரவு முழுக்க நின்றுச்சு. அவன்தான் கபிலருக்கு அழைப்பு எழுதப்பட்ட ஒரு சுருள் மடலை கொண்டு வந்தான். பரம்பு வீரர்கள் அதை வாங்கிக்கிட்டு எரளிமேட்டுக்கு போனாங்க. கபிலர் கீழே வந்திருக்காருல்ல, மறுமொழி வர்றதுக்கு வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கான் சாகலைவன். சொல்லப்போனால் மூவேந்தர்களோட படை இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி பரம்போட நிலப்பகுதிக்குள்ளே இரவு முழுக்க காத்துக்கிட்டு இருக்கான். மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரட்டு மேட்டிலேருந்து யாரோ வர்ற மாதிரி தெரிஞ்சது. உத்து பார்த்தா நடுவில் வர்றவர் கபிலர். இந்த சாகலைவனுக்கு கபிலரை ஏற்கனவே தெரியும். மதுரையில் அவர் தங்கி இருந்தப்போ பல தடவை பார்த்து பேசியிருக்கான். அவனுக்கு அடையாளம் தெரியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலைக்கு சாகலைவனை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. மேலேருந்து இறங்கி வந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிருச்சு. கபிலர் மட்டும் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் கூட ஒரு சின்ன பையன் வந்தான். யாருன்னு தெரியல, உதவிக்கு கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிச்சு. கபிலர் தேருக்கு பக்கத்தில் வந்ததும் அவரை வணங்கி வரவேற்றான். முகத்தை பார்த்து அப்படியே மலர்ச்சி அடைகிற நிலைமையில் அந்த மனநிலையில் இல்லை கபிலர். தலையை மட்டும் மெல்ல அசைச்சிக்கிட்டாரு. குறுக்கு கட்டையை எடுத்து அவர் தேரில் ஏறுறதுக்கு வசதி பண்ணி விட்டான் சாகலைவன். ஆனால் அவர் சாகலைவனை கண்டுக்காமல் கூட வந்த அலவனோட தோலை அப்படியே அழுத்தி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாரு. அலவனும் கூட ஏறி உக்காந்துக்கிட்டான். சின்ன பையன் அலவனை ஏன் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் தொடர்ச்சியாக கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேர் புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் படைக்களத்துக்குள்ளேயே போயிடுச்சு. முதல்ல காலாட்படை, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வீரர்கள். தேர் வேகமாக போகுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் குதிரைப்படையோட எல்லையில் போய் வலது பக்கமாக திரும்புது. வேகம் குறையாமல் போனாலுமே, அதாவது படைகளுக்குள்ளே படைகளை கடந்து அந்த அரசர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே அவ்வளவு தூரம் இருக்குது. தேரோட்டுற வளவன் ரொம்ப சீக்கிரமாக தேரை விரைவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த போர் வீரர்களோட நெரிசலுக்குள்ளே தேர் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க நீட்டி நீட்டி பிடிச்ச வேல், கம்பு, ஈட்டி ஏதாவது குதிரையில் பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அரங்கு இருக்குல்ல, ஒரு படைக்கலை பேரரங்கு ஒன்று கட்டினாங்க இல்லையா, அந்த பேரரங்கு மூணையுமே தொட்டு பயணிக்கிற மாதிரி வழி சொல்லியிருந்தான் சாகலைவன். ஏன்னா கபிலர் அவ்வளவு ஆயுதத்தையும் பார்க்கணுமா, படைக்கலை பேரரங்கு எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணுமா, அது மூணையும் தொட்டு பயணிக்கிற மாதிரி ஒரு வழி. அந்த திசையில் தான் போகிறாங்க. வேகம் குறையாமல் இப்போ தேர்ப்படையோட எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த பகுதியில் வீரர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அங்கே இங்கேயுமா மரக்கட்டை, குதிரைகளோட ஓட்டம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக தான் தேரை செலுத்திட்டு போனான். அதுக்கப்புறம் சிற்றரசர்கள், அதுக்கப்புறம் தளபதிகள் தங்கி இருக்கிற ஒரு பகுதி. அதை ஓரமாக போய் கடக்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தா சட்டுன்னு கபிலர் தேரை நிப்பாட்டு அப்படின்ட்டாரு. யாரையோ பார்த்துட்டு சொல்கிறாரு. யாரை பார்த்து நிப்பாட்ட சொல்கிறாரு அப்படின்னு சாகலைவனுக்கு புரியல. தேரை நிப்பாட்டினாங்க. குறிப்பு அறிஞ்சிக்கிட்டு அலவன் கீழே இறங்கினான். அவனோட தோலை பிடிச்சி கபிலர் கீழே இறங்கினார். கொஞ்சம் தூரத்தில் வாழ்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் இந்த தேர் இப்படி நிற்கவும் என்னாச்சு, யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. கபிலரை பார்த்ததுமே ஒருத்தர் ஓடி வர்றான். தேரை விட்டு இறங்குறது பெரும்புலவர் கபிலர் அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டே ஓடி வரான். அவன் வர்ற வேகத்தை பார்த்து அலவனே கொஞ்சம் அப்படியே நகண்டு நின்றுக்கிட்டான். ஓடி வந்தவன் அப்படியே கபிலரோட காலை பிடிச்சி வணங்கினான். அவன் வேற யாரும் இல்லை, அருக நாட்டோட சிறுகுடி மன்னன் செம்பன். அருக நாட்டு சிறுகுடி மன்னன் செம்பன் சொல்லி தானே பரமமலைக்கு வந்தார் கபிலர். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கபிலரோட முகம் மலர்ந்துருச்சு.
1.5 வருஷத்துக்கு முன்னால் இவனோட மாளிகையில் தேரல் அருந்தி மான்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் பாரியை பற்றி பேச்சு வந்துச்சு. பாரியோட வள்ளல் தன்மையை பற்றி செம்பன் சொன்னதை அன்னைக்கு கபிலர் ஏற்றுக்கலை. அப்படி யார் இருக்கா, நான் நாளைக்கே புறப்பட்டு பரம்பமலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து இன்னைக்கு தான் மலையை விட்டு இறங்கி சமவெளிக்கே வந்திருக்காரு. சாகலைவனை பார்த்தப்ப கூட கபிலரோட முகம் வந்து மலரலை. மூவேந்தர்களை பார்க்க வர்றதுக்கும் கண்டிப்பாக அவரோட முகம் வந்து மலராது, மனசுலேயும் மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் இந்த செம்பனை பார்த்ததுமே அவரோட முகம் மலர்ந்துருச்சு. யாரை பார்த்துட்டு நான் பரம்பில் ஏறினனோ அவனைத்தான் இத்தனை வருஷம் கழித்து பரம்பை விட்டு கீழே இறங்கினதும் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தோளை தொட்டு சந்தோஷப்பட்டார். அதுக்குள்ளே சுற்றி கூட்டம் கூடிருச்சு. அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிறுகுடி மன்னர்கள், தளபதிகள். எல்லாருக்குமே கபிலர் யாருன்னு தெரியும். பேரரசர்கள் பணிஞ்சு வணங்குற ஒரு பெரும்புலவன் இன்னைக்கு நம்ம கூட போர்க்களத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற பெருமிதத்தில் கூட்டம் கூடிருச்சு. ஆனாலும் யாரும் கபிலருக்கு பக்கத்தில் வரல, கொஞ்சம் தள்ளியே தான் நின்னாங்க. கபிலர் தொடர்ந்து செம்பன் கூட பேசிக்கிட்டு இருந்தார். நீ என்னைக்கு பாரியோட வள்ளல் தன்மையை பற்றி வியந்து சொன்ன, நான் அதை மறுத்தேன். சோதிச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக மலை ஏறினேன். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என் வாழ்வோட மிகச்சிறந்த இந்த காலத்தை நான் சொல்லால வார்த்து உனக்கு சொல்கிறேன். நீ சொன்னது எல்லாமே உண்மை, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் பணிஞ்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு செம்பனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். நடுங்கி போயிட்டான் செம்பன். கபிலரோட காலை பிடிச்சிக்கிட்டான். புலவரே, நீங்கள் என்ன வணங்கக்கூடாது அப்படின்னா. நான் ஒன்றும் வணங்கலை, நீ சொன்ன உண்மையை வணங்குறேன் அப்படின்னாரு. ஆனால் செம்பனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த உண்மைக்கு எதிராக இன்னைக்கு நான் வாள் எடுத்து வந்திருக்கேன். பேரரசரோட ஆணை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா குரல் கலங்கி போயிடுச்சு. உண்மை இல்லாத ஒன்றை நான் என்றைக்குமே மன்னிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேரில் ஏறினார் கபிலர். மற்றவங்க யாருக்கும் ஒன்றும் புரியலை. கையெடுத்து கும்பிட்டதை அந்த கையை விளக்காமல் அவரை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் செம்பன். தேரில் ஏறி உக்காந்துட்டு அவனோட கைகளை இப்படியே பார்த்தாரு கபிலர். இந்த கையை வச்சு அன்னைக்கு அந்த குளிசி பானையை நீ என்னை நோக்கி தள்ளி இருந்த அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு போர்க்களத்தில் சந்திச்சிருக்க மாட்டோம்ல அப்படின்னாரு. கபிலரோட முகத்தில் இருந்த அந்த மெல்லிய சிரிப்பு செம்பனை கூனி குறுக வச்சிருச்சு. தேர் புழுதி அப்படியே மேலே எழுகிற வரைக்கும் அப்படியே அசைவே இல்லாமல் நின்னான். இந்த காட்சி ஞாபகம் இருக்கா? முதல் பாகத்தோட ஆரம்பத்தில் செம்பனோட அரண்மனையில் வந்து தேரல் சாப்பிட்டுக்கிட்டு கபிலர் கூட எல்லாரும் உட்காந்துருந்தப்ப வீரன் ஒருத்த வந்து கரித்துண்டங்களை குளிசி பானை நிறையா கொண்டு வந்து வச்சுட்டு போவான். கபிலர் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை அதை ஒத்த கையில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த செம்பன். ஆனால் அவனால் முடியாது. அதனால் கையில் இருந்த குப்பியை வந்து கீழே வச்சுட்டு 2 கையிலையும் தள்ளுவான். அப்போ தான் கபிலர் கேட்பார், பகல்ல எல்லாம் பாணர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கினதுனால உன்னோட கையை வந்து சோர்ந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்பார். அப்போ தான் வந்து இவன் சொல்லுவான் செம்பன், ஐயோ இன்னைக்கு பாணர்களுக்கு அள்ளி வழங்குற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா வந்தவங்க எல்லாமே பரம்பு மலையில் பாரியை பார்த்துட்டு வர்றவங்க ஏற்கனவே எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு பொருட்களோடு தான் இங்கே வந்தாங்க. என்னை நல்லா தெரிஞ்ச கீழ்குடி பாணர் கூட்டம், அதனால் வந்து சும்மா சாப்பிட்டு போகலாம், விருந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த உரையாடல் ஆரம்பித்தது. இங்கே கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இடையில இப்படி பேசுனதுனால நேரம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி தேரை வந்து ரொம்ப வேகமாக செலுத்த சொன்னான் சாகலைவன். அவனோட சொல்லுக்கு ஏற்ப தேரோட வேகம் கூடிச்சு. படைகளை கடந்து நேரம் மூஞ்சல் நகருக்கு போச்சு. அந்த பகுதி வந்து தனித்துவமாக இருக்கிறத பார்த்ததுமே இது பேரரசர்களோட கூடாரம் அப்படிங்கிறது புரிஞ்சது கபிலருக்கு. மூஞ்சலுக்குள்ள தேர் நுழைஞ்சதுமே இவரை வரவேற்கிறதுக்காக அமைச்சர்கள் தயாராக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நின்ன இடம் வந்து தேர் வந்து நின்றுச்சு. அமைச்சர்கள் 3 பேர் பெரும்புலவரை வணங்கி வரவேற்றாங்க. முசுகுந்தரோட முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி. ஏன்னா மதுரையில் எத்தனையோ மாலை பொழுதுகளை வந்து வைகைக்கரையில் கபிலரோட உரையாடி மகிழ்ந்தவர் அவர். மற்றவங்க அந்த நாகரையன், வளவன்காரி,
கையை மட்டும் தொட்டு வணங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கபிலரோட உரையாடுற அளவுக்கு ஒரு உறவு இல்லை. தேரை விட்டு இறங்கின கபிலர் நடக்க ஆரம்பித்தார். நினைவோட ஆழத்திலிருந்து கடந்த காலம் மேலே எழுந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. 3 பேரரசர்களுக்கும் தனக்குமான உறவோட வலிமை எப்படி இருந்தது? நினைவு பறந்து விரிஞ்சது. கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி மனசு அப்படியே கூசி நடுங்குச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கடந்த காலத்துக்குள்ளே தான் நுழைய போகிறாரு. அங்கேருந்து வந்திருக்கிற மனிதர்கள் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட புலமையை ஒரு காலத்தில் போற்றி கொண்டாடின பேரரசர்களுக்கு எதிராக என் வாயிலிருந்து என்ன சொற்கள் விழுக போகுது? அது எல்லாமே என்னோட வாழ்வோட முழுமையிலிருந்து விளைஞ்ச சொற்களாக இருக்க போகுதா, இல்லை பரம்பிலிருந்து மட்டுமே விளைஞ்ச சொற்களாக இருக்க போகுதா? சொல் நிலத்திலிருந்து எழுதுறது கிடையாது, மனசிலிருந்து எழுதுது. மனம் உண்மையோட கரையிறப்ப சொல் எப்போவுமே தன் இயல்பில் முளைச்சு மேலே வருது. உண்மைகள் விளைய வைக்கிற சொற்களை பற்றி நம்மையே முன்னக்கூட்டி சிந்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கூடாரத்துக்குள்ளே நுழைகிறாரு கபிலர். கபிலர் உள்ளே வந்ததும் குலசேகர பாண்டியன் இருக்கையிலிருந்து எந்திரிச்சிட்டான். வரவேற்கிறான். செங்கன சோழன் உதயஞ்சேரலும் புதிய விற்பனும் வணங்கி கூப்பிடுறாங்க. சோழவேலன் ஓடி அப்படியே அணைச்சு மகிழ்ந்தான். கூடாரத்துக்கு இடது பக்கமாக இருந்த ஒரு சின்ன மேடையில் 4 பேர் உட்காந்து யாழ் மீட்டி பாடிக்கிட்டு இருந்தாங்க. கபிலர் உள்ள நுழைஞ்சதுமே பாடலை நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிட்டாங்க. மீட்டின யாழையும் மற்ற இசைக்கருவிகளையும் அங்கே வச்சுட்டு போகிறாங்க. அவங்க பாடின பாட்டு வேந்தனே கான் அப்படின்னு ஆரம்பிக்கிற கபிலரோட பாட்டு. அதை முணுமுணுத்துக்கிட்டே அவரை இருக்கையில் உட்கார வச்சு தானும் உட்கார்ந்தா குலசேகர பாண்டியன். புலவரே, இந்த பாட்டை நீங்கள் அன்றைக்கி எழுதுனீங்கல்ல, எழுதுன அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இயல்பாக பேச்ச ஆரம்பிக்கிறாரு குலசேகர பாண்டியன். நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னாரு கபிலர். இந்த முசுகுந்தர் எப்போவுமே குலசேகர பாண்டியன் கூடவே இருக்கார்ல, அவர் எப்போ என்ன நினைப்பார் அப்படின்னா, மனிதர்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல குலசேகர பாண்டியனுக்கு இருக்கிற அனுபவம் வேறு யாருக்குமே இருக்காது அப்படின்னு நினைப்பார் ஒவ்வொரு தடவையுமே. இப்போவும் அதே தான். எதிரிக்கு தோழனாக ஒரு புலவர் வராரு, அவரை இயல்பாக உரையாடலுக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னா அது ஒரு திறமை, ஒரு ஆற்றல் இல்லையா? அதை வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு முசுகுந்தர். வேந்தனோட செங்கோன்மையை இதை விட சிறப்பாக இன்னொரு புலவன் சொல்ல முடியாது அப்படின்னு நாங்கள் அன்னைக்கு சொன்னேன். நீங்கள் அதுக்கு மறுத்தீங்கல்ல. ஆனால் என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு இணையாக வேற பாட்டு எழுதவே இல்லை யாரும் அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். யாருமே எழுதலை அப்படிங்கிறதுக்காக அது சிறந்த பாடல் ஆயிடுமா அப்படின்னாரு கபிலர். புலவரே, இன்னைக்கும் அதுதான் சிறந்த பாடல் அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். இல்லை, அது பிழையான பாடல் அப்படின்னாரு கபிலர். குலசேகர பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெரும்புலவர் கபிலர் பிழையான பாடல் எழுதினாரா? நான் பாடல் மட்டும்தான் எழுதினேன், காலம் அந்த பாடலை பிழைய அப்படின்னு ஆக்கிடுச்சு அப்படின்னாரு. எதை பிழைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் குலசேகர பாண்டியன். செங்கோன்மைக்கு நான் சொன்ன உவமை பிழைன்னு சொல்கிறேன். அவையில் அமைதி. அங்கே மற்ற யாருக்குமே அந்த பாட்டு என்ன பாட்டுன்னே தெரியாது. அந்த பாட்டை இவர் எழுதுனப்போ அங்கே என்ன உரையாடல் நடந்தது அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால் யாரும் பேச்சில் பங்கெடுத்துக்கலை. ஆனால் முசுகுந்தருக்கு நல்லா தெரியும் இந்த பேச்சு எங்கே போகுதுங்கிறதும் நல்லா தெரியுது. அரசன் அறத்தை நிலநாட்டுறதுக்கு தண்டத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பயிருக்குள்ளே இருக்கிற களையை அகற்றுறது மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் பிழை அப்படின்னாரு கபிலர். அதில் என்ன பிழை இருக்குது புலவரே? அது முற்றிலும் சரியான கருத்து இல்லையா அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். அரசு அறத்தை நிலைநாட்டுறதுக்கு தண்டத்தை வச்சு களையை பறிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பயிரை பறிக்கிறது எந்த வகையான அறம்? அரச நெறிங்கிற பேரில் நிகழ்த்தப்படுற செயல்கள் எல்லாமே செங்கோன்மைக்கு பெருமை சேர்க்காது அப்படின்னாரு கபிலர். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இப்போ.
அவர் பேசுகிறது எழுதப்பட்ட பாடலை பற்றி கிடையாது, தூது அனுப்பப்பட்டதோட நோக்கத்தை பற்றி, போர்க்களத்தோட அரசியலை பற்றி. பொறுமையாக பேச்சை ஆரம்பித்து உரையாடலை அந்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு இந்த அரசர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, உரையாடல் தொடங்குறப்பவே அவையை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கபிலர் நிப்பாட்டுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை. இந்த தன்மையில் இந்த பேச்சு தொடங்கக்கூடாது, தொடரவும் கூடாது அப்படின்னு நினச்சார் முசுகுந்தர். பயணத்தில் களைப்பாக இருப்பீங்க, சுவை நீர் முதல்ல குடிங்க, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றி கையை அசைச்சார். பணியாளர்கள் அப்படியே நீளமாக வாய் இருக்கிற குவளைகளை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அழகான பீங்கான் குவளையில் முன்னீர் கொடுத்தாங்க. முசுகுந்தர் உடனே கபிலரை பார்த்து, கபிலரே, இது குறும்பை நீர், கரும்போட நீர், தெங்கோட இளநீர், இது 3 சேர்ந்த முன்னீர் சாறு, நீங்கள் குடிச்சதா ரொம்ப நாளாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு எள்ளலோடு கொடுத்தாரு முசுகுந்தர். குவளை நீரை வாங்கிக்கிட்டே கபிலர் சொன்னார், குறும்பும் தெங்கும் பரம்பில் நிறைய இருக்குது, கரும்பை மட்டும் சமவெளி மக்கள்கிட்ட வாங்குவாங்க, மான் தசையும் மதுவும் கொடுத்து வாங்குவாங்க. சரி, நீங்களாம் என்ன இன்னமும் கரும்பை பிழிஞ்சு சாறு எடுத்து தான் குடிக்கிறீங்களா அப்படின்னாரு எள்ளலாம். முசுகுந்தர் சொன்னதுக்கு ஒரு பதிலடி. எல்லாருக்கும் அதிர்ச்சி. கரும்பை பிழிஞ்சு தானே சாறு எடுக்கணும், வேற எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டார் சோழவேலன். கரும்பு சாறு அப்படின்னாலே அதை பிழிஞ்சு தானே எடுக்கணும். இந்த கேள்வி நமக்கு வந்திருக்கும் இல்லையா? அப்போ பரம்பில் வேற ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காரு கபிலர், அதைத்தான் பதிலடியாக கொடுக்குறாரு. கரும்போட 3வது கணுவில் ஒரு சின்ன துளை இருக்கும், 3வது கணுவில் மட்டும்தான் இருக்கும். நல்லா விளைஞ்ச கரும்பை செம்மண்ணில் அப்படியே குழைச்ச துணியை வச்சு அடியிலிருந்து நுனி வரைக்கும் இறுக்கி கட்டிடணும். 3வது கணு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதில் குவளையை கட்டி வச்சுட்டா பனைமரத்துலேருந்து கல் இறங்குற மாதிரி இந்த கரும்போட சாறு இறங்கும். 10 கரும்பில் கட்டி வச்சா ஒரு மடக்கு சாறு கிடைக்கும். அதுக்கு இணையான சுவை நீர் உலகத்தில் வேற எதுவும் கிடையாது அப்படின்னாரு. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நாக்கில் அந்த 3ஆம் கணுவோட நீர் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து சொன்னார் கபிலர், கரும்பு சாறுனாலே நான் அதை மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி குவளை நிறையா நாள் தவறாமல் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான் பாரி அப்படின்னாரு. 10 கரும்பை கட்டி வச்சு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா ஒரு மிடரு சாறு வரும். அப்போ தினமும் ஒரு குவளை கபிலருக்கு பாரி கொண்டு வந்து கொடுக்குறானா அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவை. அப்போ பாரி கபிலரை எந்த இடத்துல தூக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறத நேராக அடிச்சிட்டார். அத்தனை பேர் முன்னாலேயும் எங்கே ஆரம்பித்தாலும் முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்கிறாரு கபிலர். கையில் இருக்கிற முன்னீரை யாரும் குடிக்கலை. பேச்சோட சூழல் பொருத்தமாக அமையிற மாதிரி இல்லை. எல்லாரோட எண்ணமும் அதே தான் இருந்துச்சு, என்ன பேச்சு இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கோழையை கையில் பிடிச்சிக்கிட்டே தான் கபிலர் யோசிக்கிறாரு, அளவனை காணோம். என் கூட அந்த சிறுவன் எங்கே அப்படின்னாரு. மற்றவங்களும் அது வரைக்கும் கவனிக்கலை. கூடாரத்துக்கு வெளியில் பணியாளர்கள் அங்கே இங்கேயுமா தேடினாங்க. பார்த்தா மூஞ்சலோட ஒரு மூலையிலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அளவன். பணியாளர்கள் அவனை கூப்பிட்டு கொண்டு வந்துட்டாங்க கூடாரத்துக்கு. கபிலருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். அவனுக்கும் குவளையில் முன்னீர் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கபிலர் உதவிக்கு யாரோ ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ என்னாச்சு, திடீர்னு உதயஞ்சேரலோட தோல்லையே உட்காந்துருக்கிற கருங்குரங்கு குட்டி இருக்குல்ல, அது திடீர்னு பல்லை இழிச்சு கீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சத்தம் போடுது அப்படின்னு மற்றவங்க உத்து பார்க்குறதுக்குள்ளேயே அது ஒரு இடத்துல மலம் கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் அப்படியே நில கொலைஞ்சு கத்துது, குதிக்குது. சேரனோட பணியாளர்கள் உடனே அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதோட செயல் பார்த்து பதறிட்டான் உதயஞ்சேரல். அந்த கருங்குரங்கு குட்டி இப்படியெல்லாம் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக உதயஞ்சேரல் கொண்டு வந்திருக்கான்? உதயஞ்சேரல் சாப்பிட போகிற சாப்பாட்டில் நஞ்சு இருந்துச்சுன்னா அந்த குரங்கு குட்டி அப்படி பண்ணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உதயஞ்சேரல் கூட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ ஏன் அது கத்துது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் உதயஞ்சேரல் பதறிப்போய் என்ன சொன்னா, யாரும் அந்த குவளையில் இருக்கிற முன்னீரை குடிக்காதீங்க, அதில் நஞ்சு இருக்குன்னு கத்திட்டான்.
குலசேகர பாண்டியன் மிரண்டு போய் எந்திரிச்சிட்டாரு. சோழவேளன் அப்படியே கையில் வச்சுருந்த குவளையை அப்படியே டப்புன்னு விட்டுட்டார். செங்கன சோழன், புதிய வெப்பன், எல்லாருக்கும் அதிர்ச்சி. முசுகுந்தர் நட்டிங்கி போயிட்டாரு. யாருக்கு எதிரான சதி, யாருக்கும் ஒன்றும் புரியலை. மூவேந்தர்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்கல்ல, ஒருத்தரை ஒருத்தர் அடுத்தவங்களை நம்பிக்கை இல்லாத இதில் பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கை நொறுங்கிக்கிட்டு இருக்கு அவங்க பார்வையில். கபிலர் அப்படியே உட்காந்துருந்தார் அந்த பிடிச்ச குவளையோட. அலவன் பக்கத்தில் போய் காதோடு சொன்னான், அது என்னைய பார்த்து தான் மிரண்டு கத்துது, குவளை தண்ணியில் நஞ்செல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா. குலசேகர பாண்டியனோட மேலெல்லாம் வேர்த்து கொட்டுது. சுவை நீரில் நஞ்சு இருக்கான்னு சோதிச்சு சொல்லுங்க, சமைக்கிறவங்களை சிறையிடுங்க அப்படின்ட்டார். மிச்சம் இருந்த குவளை நிற பணியாளர்கள் அப்படியே நடுங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் கபிலர் மட்டும் சொன்னார், இதில் நஞ்சு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னாரு. யோ புலவரே, வேண்டாம் பெரும்புலவரே, முன்னீரில் நஞ்சு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்ட்டாங்க. அவை அமைதியாக இருக்குது. கபிலரையோ அலவனையோ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக கூடாரத்துக்கு அனுப்பிட்டாங்க. முசுகுந்தர் கூட்டிகிட்டு போனார். நீண்ட நேர சோதனைக்கு அப்புறம் மூவேந்தர்களோட தலைமை மருத்துவர்கள் உள்ளே வந்தாங்க. பார் போற்றும் வேந்தர்களை நாங்கள் வணங்குறோம், சுவை நீரில் நஞ்சு எதுவுமே இல்லை, முழுமையாக சோதிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்கள் 3 பேரும் முதல்ல குடிங்க அப்படின்னாரு சோழவேலன். 3 பேரும் குடித்தாங்க இவங்க முன்னால். குவளையை கீழே வைக்கிற வரைக்கும் வேந்தர்களோட கண்கள் அவங்கள விட்டு விலகலை. அருந்தின மருத்துவர்களோட கண்களில் சின்ன அச்சம் கூட இல்லை. குவளையை கீழே வச்ச கணத்தில் உதயஞ்சேரல் மறுபடியும் கத்துனான், அந்த குரங்க கொண்டு போடுங்க அப்படின்னு கத்திட்டான். கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் ஓய்வறையில் இருந்து கபிலரை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் ஆயிடுச்சு, நஞ்சு, அச்சம், சதி, விசாரணை, கொலை எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு அவைக்குள்ள கபிலர் உள்ளே வந்தால் யார் முகத்துலேயும் இயல்பும் இல்லை, மகிழ்வும் இல்லை. எப்படி இருக்கும்? பாரியோட தரப்பில் இருந்து வேந்தர்களுக்கு எதிராக வெளிப்படையாக சொல்லேந்துவார் கபிலர் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை. அதனால் இப்போ இயல்பான பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை. அதிகாரத்துக்கு மேலேருந்து வெளியே வர்ற அதிகார நேரடியான அரசியல் பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெரிய போரில் பாரியும் பரம்பும் அழியிறதை தவிர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு ஆரம்பித்தார் குலசேகர பாண்டியன். கபிலர் பொறுமையாக அப்படி அலவனை பார்த்து, நீ வெளியில் போ அப்படின்னாரு. அவன் வெளியே போயிட்டான். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு கபிலர். பாரியை சமாதானப்படுத்தி பேரரசர்களோட இணங்கி போக சொல்லுங்க அப்படின்னாரு முசுகுந்தர். போருக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒருத்தனை தான் சமாதானமாக போக சொல்ல முடியும். பாரி தான் போருக்கே ஆயத்தமாகலையே, அப்புறம் அவனை எப்படி நம்ம சமாதானமாக போக சொல்ல முடியும் அப்படின்னாரு. பெரிய புலவர், பொய்யா பேசுகிறீங்க? எதிர்மலையில் நாள்தோறும் ஏகப்பட்ட வீரர்களை குவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை போருக்கு ஆயத்தம் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். அவனோட மண்ணை காக்கிறதுக்கு அவனோட எல்லைகளுக்குள்ள வீரர்களை சேர்க்குறான், இதுக்கு பேர் போர் ஏற்பாடா? இப்போ சோழவேலன் பேசுகிறாரு. எல்லையை பாதுகாத்துக்கிறதுக்கோ எல்லைக்குள்ளே இருந்து தாக்குதலுக்கு ஆயத்தமாகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. ஆனால் அவனுக்கு எங்களையும் எங்கள் படையை பற்றியும் தெரியல, அதை அவனுக்கு உணர்த்தணும், அதுக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாரு. நீங்கள் தேரில் ஏறின கணத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 2 பொழுது ஆச்சுல்ல, அதே வேகத்தில் தேரை ஓட்டுனா எங்களோட படை நிற்கிற பரப்பளவு முழுக்க நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். இந்த பெரிய படையோட மோத நினைக்கிற மூடத்தனத்தை அவன் செய்ய வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். நாகக்கரட்டோட மேலே இருந்து பார்த்தா படையோட சரிபாதி தெரியுது, அதுவே எரளிமேட்டிலேருந்து பார்த்தா ஒரே பார்வையில் மொத்த படையும் பார்க்க முடியும். அவ்வளவுதான் இந்த படையோட அளவு. ஆனாலும் பாரி போரிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னாரு கபிலர்.
இவ்வளோ பெரிய படையை பார்த்தா எந்த சிறுகுடி மன்னனும் போர் செய்ய வேணான்னு தான் முடிவு பண்ணுவான். அதை தவிர அவனுக்கு வேற வழி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான் உதயஞ்சேரல். வார்த்தைகள் உரசிக்க ஆரம்பித்தது. கபிலரை காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற கவனம் மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த 3 பேரில் உதயஞ்சேரல் ரொம்ப வயசில் சின்னவன். பல தடவை வேற தோல்வி அடைஞ்சிருக்கான் இல்லையா, அதனால் தீரா வலியோடு இருக்கிறவன். அது எல்லாமே அவனோட வார்த்தைகளில் வெளிப்பட்டு இருக்கு. மூவேந்தர்களோட இணங்கி போகிறது தான் பாரிக்கு நல்லது. ஏகப்பட்ட சிறுகுடி மன்னர்கள் அப்படி தான் இருக்காங்க. அவங்கள மாதிரியே அவனும் பாரியும் அவனோட நிலத்தை நல்லா சிறப்பாக ஆளலாம் அடங்கி போய் அப்படின்னாரு முசுகுந்தர். இல்லைனா கூர்மையாக வருது கபிலர் வாயிலிருந்து. இல்லைனா போர்க்களத்தில் அவனோட குடலை கழுகுகள் ஏந்தி பறக்கிற நாள் சீக்கிரம் வரும் அப்படின்னா சோழவேலன். கூர்முனை கொண்ட வார்த்தைகள் அடி ஆழம் வரைக்கும் இறங்குச்சு. கபிலர் கொஞ்சம் அமைதியானார். அவை முழுக்க அமைதி. செங்கன சோழன் அப்படியே புதிய விற்பனை பார்த்து கண்ணை உருட்டி ஏதோ சொல்ல சொன்னான். தூதுவனை சீன்றது மிரட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எதிரியை எந்த பொறியை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா அந்த தெளிவு என்ன பண்ணும், தூதுவனை நோக்கி எரிய வேண்டிய சொற்களை தீர்மானிக்கும். பாரிக்கிட்ட சமாதானம் பேச வேண்டிய தேவை மூவேந்தர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏதோ திசைவேளர் சொல்லிட்டாரு, ஒரு பேச்சுக்கு பேச்சுவார்த்தை வச்சு நடத்துகிறாங்க. அப்போ இவங்களுக்கு தேவை போர். அப்போ போரை நோக்கி இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரி சொல்ல தூக்கி எறியணும் அப்படிங்கிறதே இவங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். ஏன்னா எதை நோக்கி செலுத்தணுங்கிறதுல இவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. இந்த பரம்பு மீதான இந்த மூவேந்தர்களோட படையெடுப்புக்கு வேந்தர்கள் 3 பேருக்குமே தனித்தனியான காரணங்கள் இருக்குது. அப்படி என்னதான் தனியாக காரணங்கள் இருந்தாலும் 3 பேருக்கும் பொதுவாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம், அது பாரியோட புகழ். அது இவங்களோட ஆள் மனசை கெடுத்துருச்சு, நிம்மதியே இல்லாமல் பண்ணிடுச்சு. அவன் பேர், அவனோட புகழ், இதை கேள்விப்பட இவங்களுக்கு ஒரு அவமானமாகவே இருக்குது. அப்போ அவனோட அழிவு மட்டும்தான் இதை முடிச்சு வைக்கும். அதுக்குத்தான் இப்படி போர்க்களத்தை நோக்கி குறி வச்சு இழுக்க பேச்சுவார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பேச வேண்டியதை பற்றி நல்லா கண்ணை உருட்டி குறிப்பு சொன்னதும் இப்போ புதிய விற்பன் பேச ஆரம்பித்தான். பெரும்புலவரை நான் வணங்குறேன். பேரரசர்கள் இருக்கிற அவையில் இளவரசன் நான் சின்ன பையன் பேசக்கூடாது, முறையில்லை. ஆனாலும் என்னோட கருத்தை சொல்கிறேன். பாரிக்கு முன்னால் இருக்கிறது 2 வழிகள் மட்டும்தான் அப்படின்னா. அந்த 2 வழி என்ன அப்படின்னு கபிலர் கேட்பாரு. அதுக்கப்புறம் பெருசாக சொல்லலாம் அப்படின்னு அவையே நினச்சிச்சு. ஆனால் கபிலர் அப்படியே அமைதியாக புதிய விற்பனை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்படி கேள்வி அப்படின்னு நினச்சி எழலை. அந்த எண்ணம் இருந்தாலும் அதை அப்படியே கண்டுக்காதது மாதிரி பேச ஆரம்பித்தான் புதிய விற்பன். ஒரு வழி, மூவேந்தர்களில் யாராவது ஒருத்தருக்கு பாரி தன்னோட மகளை மனம் முடிச்சு கொடுத்து மன உறவு காண்கிறது. அப்படி இல்லைன்னா மூவேந்தர்களோட போரிட்டு மடிகிறது. இந்த 2ல் எது சரியான வழின்னு உங்கள் நண்பனுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கிங்க அப்படின்னா புதிய விற்பன். கபிலரோட எண்ணங்கள் கொந்தளிக்குது. ஆனால் அந்த எண்ணங்கள் எதுவுமே முகத்தில் தெரியக்கூடாது அப்படின்னு பெரிய முயற்சி பண்ணார் கபிலர். ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுதான் தகுந்த நேரம்னு நினச்சாரு சோழவேலன். போரில் அவன் கண்டிப்பாக அழிஞ்சு போவான். அதுக்கப்புறம் நாங்கள் மூவேந்தர்கள் 3 பேரும் இந்த பரம்பை பங்கு போட்டுக்கிருவோம். அது நடக்காமல் இருக்கணும்னா மூவேந்தர்களோட திருமண உறவு அப்படிங்கிறது சரிதானே, அது சிறந்தது தானே அப்படின்னாரு சோழவேலன். குறிஞ்சி நிலம் ஆதி நிலம். இயற்கையோட தன் இயல்பில் அப்படியே பற்றி படர்ந்து போகிற ஒரு கொடி மாதிரி. மனித காதல் செழிச்சு கிடக்கிற நிலம் குறிஞ்சி. அந்த குறிஞ்சியோட குல சமூகத்தை நோக்கி திருமண உறவு அரசியல் நடவடிக்கையா
அரசியல் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு வல்ல ஆயுதமாக மாற்றி அந்த திருமண உறவை இப்படி வீசி எரியிறப்ப கபிலரோட உடம்பு நடுங்குச்சு. பாரி கபிலரோட நண்பன், அது மட்டும் இல்லை, அங்கவே கபிலரோட மாணவி. மறுசொல் இல்லாமல் உட்காந்துருந்தார். அமைதி நீடிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொந்தளிச்ச உணர்வுகளை அப்படியே ஒருமுகப்படுத்தி பேச ஆரம்பித்தார். இப்போ என்ன, உங்கள் 3 பேருக்கு பரம்போட மலைகள் வேணும், அவ்வளவுதானே? நேரடியாக இப்படி கேட்குறாரே, என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு குலசேகர பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சோழவேலன் குரலை கொஞ்சம் ஒசத்தி, ஆமாம் பரம்போட மலைகள் வேணும் அப்படின்னு பதில் சொல்லிட்டான். அதோ அந்த மேடையில் இருக்கிற 2 யாழ்களை 2 பேர் அவங்க கையில் எடுத்துக்கோங்க. 2 பெண்களை கூட்டிகிட்டு வந்து கால் சலங்கையை கட்டிக்க சொல்லுங்க. எல்லாரும் என் கூட வாங்க, நான் போய் பாடுறேன். பாட்டு இசைச்சு பரம்பு ஏறின குழுக்கள் என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்கிற வழக்கம் பாரிக்கிட்ட கிடையாது. மொத்த பரம்பு வேணும்னு கேளுங்க, பாரி மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துருவான். ஆணவத்தை அடியோட வெட்டி சாக்கிற மாதிரி சொற்களை வீசி எரிஞ்சிட்டு பதில் என்ன அப்படின்னு சொல்லி இருமாப்போட பார்க்குறாரு கபிலர். கொதி நெருப்பை தூக்கி மேலே கொட்டின மாதிரி துடிச்சு எந்திரிச்சிட்டான் சோழவேலன். நிலைமை வேற விதமாக ஆகிடக்கூடாதுன்னு நினச்ச குலசேகர பாண்டியன் சட்டுன்னு சொல்கிறாரு, நட்பால் நான் பெறழுது. உங்கள் சொற்கள் எத்தனையோ பாடல்கள் பாடின அந்த சொற்கள் 10 எரியிற பரம்பை பாடுறதுக்கு அதிக நாள் இல்லை கபிலரே அப்படின்னா குலசேகர பாண்டியன். கபிலரு இருக்கையை விட்டு எந்திரிச்சிட்டாரு. நெருப்பில் எரிச்சா கூட மறுபடியும் முளைக்கிற ஆற்றல் எதுக்கு இருக்குது தெரியுமா? பனம்பழத்துக்கு மட்டும்தான். அந்த பனைய குல சின்னமாக வச்சிருக்கிறவன் வேள்பாரி. நெருப்பாலையும் அழிக்க முடியாத அவனை பாடுறது என்னோட தமிழுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி அவை விட்டு வெளியில் போனார் கபிலர். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.